அப்புறம் குத்து. எதுக்கே யோசிக்கணும்? உன் தங்கச்சி 3 மாசம் கர்ப்பமா இருக்கா. நாளைக்கு உனக்கு மச்சான் பிறந்து எங்க அப்பா எங்க கேட்டா என்ன பண்ணுவ? என்னது? என் தங்கச்சி 3 மாசம் கர்ப்பமா இருக்கா? ஆமா, உன் மச்சானுக்கு இவன் தான் அப்பன். மாப்ள என்ன மன்னிச்சிடுறா. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. விஜய், ரொம்ப போர் அடிக்குதுங்க, வெளியே போலாமா? நான் ஆஃபீஸ் போனேன்டா. ஈவினிங் வேணா பிக்சர் போகலாம். அந்த வாயாடி வசந்தி வேற எப்போ பாரு சினிமா அதையும் கூப்பிட்டு போகலாம். ஆமாண்டா, ஊரை சுற்றுற நமக்கே இவ்வளோ போர் அடிக்குது. வீட்டில் எல்லா வேலையும் சரி, அதுக்கு போர் அடிக்காதா என்ன? ஓகே, ஈவினிங் நம்ம பிக்சர் போகிறோம். ஆமாம், உங்கள் அப்பா உங்கள் அம்மா ஊருக்கு போனாங்க, ஒரு ஃபோன் கூட பண்ணல. பாட்டி எப்படி இருக்காங்கன்னு தெரியல. அவங்களுக்கு அந்த டென்ஷனில் நம்ம ஞாபகம் வந்திருக்காது. சரிடா, நீயாச்சும் ஒரு ஃபோன் பண்ணி பாட்டி எப்படி இருக்கான்னு கேட்கலாம்ல? கேட்போம். முத்து, அப்பா தான்டா. ஹலோ, எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கோம் விஜய். ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. பாட்டி எப்படி இருக்காங்க? விஜய், பாட்டிக்கு ரொம்ப முடியல. வர மண்டே ஹார்ட் ஆபரேஷன் பண்ணுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. பாட்டிக்கு உன்னை பார்க்கணுமா? நீ உடனே புறப்பட்டு மும்பைக்கு வா. சரி, வரேன்பா. முத்து வசந்தியும் கூப்பிட்டு வரேன்பா. ஆமாண்டா, அவங்களையும் அழைச்சிட்டு பத்திரமா வாங்க. சரிப்பா. முத்து, வர திங்கட்கிழமை பாட்டிக்கு ஆப்ரேஷனா. நம்மள உடனே கிளம்பி மும்பைக்கு வர சொன்னாங்க. சரி, போவோம். நான் போய் ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நேரில் சொல்லிட்டு வந்துடுறேன். நீ ரெடியா இரு. வசந்தியா ரெடியா இருக்க சொல்லு. சீக்கிரம் வாடா. டேய் சுஜி, உன் ஆள் வராண்டி. ஹேய், எங்க கிளம்பிட்டீங்க? உன்னை பார்க்கத்தான். என்ன பார்க்க என் ஆள் இருக்கா? நீ போய் உன் ஆளை பிடி. அவக்குள்ள எஸ்கேப் ஆகிட போறான். போவான் அவனை செவல் திருப்பிடுவான் அவனை. என்ன விஜய், திடீர்னு வந்திருக்க? அப்பா கூட மும்பை போறேன். ஏன்? பாட்டிக்கு ஹார்ட் ஆப்ரேஷன். 2 நாள் டாக்டர் ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. நான் வர எப்படியும் 10 நாள் ஆகும். சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா? அப்பனா நானும் உன் கூட மும்பை வர்றேன். சுஜி, நீயும் கூட போடி. பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அத்தை பொண்ணுக்கு அல்வா கொடுக்க போறாங்க. சும்மா ரெடி, சீரியஸ் தெரியாம விளையாடிட்டு இருக்காது. ப்ளீஸ் விஜய், நானும் உன் கூட வர்றேன். அம்மா அப்பா எல்லாம் வராங்க, நான் பாத்துக்கிறேன். ஏற்கனவே அத்தைக்கு ஒன்றும் பிடிக்காது. வீண் பிரச்சனை எதுக்கு? சரி சரி, பாட்டிய பத்திரமா பாத்துக்கோ. நானும் பாட்டிய கேட்டுதான் சொல்லு. அம்மா, எங்க கிளம்பிட்டீங்க? வேற எங்க? ஹோட்டலுக்கு தான். வெக்கமா இல்ல உங்களுக்கு? பொம்பளையா இருந்துட்டு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்க? இல்ல விஜய், இந்த பிரச்சனை இன்னும் 2 நாள்ல தீந்துடும். ஏன், சமைக்க கத்துட்டீங்களா என்ன? சீ, ஒரு சமையல்காரனை புதுசா ஏற்பாடு பண்ணிருக்கோம். அடராமா, இப்ப சரி. கல்யாணத்துக்கு அப்புறம்? அதான் நீ இருக்கியே. ஆஹா, விஜய் எஸ்கேப். அட பாவி. அல்ல மின்னத்தோங்க மேலக்க கல்யாணம் வாழை வேணு வழக்க வேணு. ஏய், வரமா போட்டா தம்பே. ஏய் யோ, நீ பாத்து போயா. போட்டா. ஏய், நீ எல்லாம் என்ன பார்த்து போயான்னு அவன் இதெல்லாம் நேரண்டா. ஹாய் நல்றா. ஹாய் மாமு. ஹாய் மாம். நல்லா வண்டியில ஏறிட்டா பொறுப்பு வர தெரியாதா? மாமு, இப்ப என்ன வேணுன்ற? நான் வாங்கிட்டு என்ன அமெரிக்காவை விலைக்கு கேட்க போறேன். ஒரு தொல்லை தாங்க முடியலப்பா. கேட்க போறேன். கொடுத்தா வாரமா போய் குடிச்சிட்டு படுக்க போறேன். அவ்வளவுதானே? என்ன பண்ண போறேன்? சரியான தண்ணி கேசுப்பா. இந்தா சரியான லொல்லுப்பா. போதுமா? சிகரெட்டுக்கு எதனா காசு வேணுமா? போதும். எங்களுக்கும் தெரியும், சிகரெட் பிடிச்சா சென்சார்ல கட் பண்றாங்க. இதெல்லாம் விவரமா பேசுங்க. மிச்சதெல்லாம் கொட்ட விட்டுருங்க. ஏய், உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தா டிவி பார்த்துட்டு இருக்க? அவ எங்க? அந்த டெடிமாடு எங்க? பசிக்குது இல்ல? என்ன சமைச்சிருக்கீங்க? பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருப்பா அந்த எருமை மாடு. போ அவளை போய் கேளு. சீ, மூஞ்ச பாரு.
ஏய் சுஜி, என்னடி ஆச்சு? என்னடி பேயறத மாதிரி இருக்கு? நான் பேய பார்த்தா கூட இப்படி பயந்துருக்க மாட்டேன்டி. அப்ப எதை பார்த்து நீ பயந்துட்டு இருக்க? சொல்லு, சொல்லுடி. அதுவா பாத்ரூம்ல நான் குளிக்கிறத பாத்துட்டா அதான் அப்படி இருக்கா. ஏய், என்னடி இப்படி பண்ணிட்ட? என்ன கூப்பிட்டுறலாம்ல? ஐயோ உன்னைய வேண்டாம்ப்பா. சரி, ரொம்ப பசிக்குதுடி. என்ன டிஃபன்? என்ன டிஃபனா? உப்புமா தான் பண்ணிருக்கேன். கரண்டி தான் வர மாட்டுது. நீ போய் கரண்டி எடுத்துரு, நம்ம 3 பேரும் சாப்பிடலாம். ஐயோ, இந்த விளையாட்டுலாம் நான் வரலப்பா. ஏய் சுஜி, ரொம்ப பசிக்குதுடி. இந்த நாய் தானே சமைச்சா, அவளை புடிச்சு முழுங்கிடு. நான் வேணா அடுத்த வேலைக்கு ட்ரை பண்றேன். ஏண்டி, நம்ம சமையலுக்கு விமோச்சனமே கிடையாதா? டெய்லி ஹோட்டல் சாப்பாடு தானா? டோன்ட் வரி, இப்பதான் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருக்கேன். நல்ல ஆஸ்தான சமையல்காரனை பார்த்து ஆண்டவ அனுப்பி வைப்பான். அது வரைக்கும் பொறுத்துக்கோங்க. சொன்னேன்ல, ஆண்டவ அனுப்பிட்டான் பாரு. போய் யாருன்னு பாரு. யாரு? வணக்கம்மா, என் பேர் விக்ரம். பேப்பர்ல விளம்பரம் பார்த்தேன். நேத்து தான் விளம்பரம் கொடுத்தோம், இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு செய்திகளை முந்தி தருவது தினம் தந்தீங்க. அது இருக்கும்போது நமக்கு என்னங்க கவலை? சரி சரி, தோட்டத்துல வெயிட் பண்ணுங்க. சரிங்கம்மா. ஏய், நீ சொன்ன ஆஸ்தான சமையல்காரன் வந்துட்டான், போய் பாரு. வணக்கம்மா. வாங்க. இந்தாங்கம்மா, இதை கொஞ்சம் பாருங்க. யார் கொடுத்தா? உங்க காலேஜ் ப்ரொஃபசர். காலேஜ் ப்ரொஃபஸரா? எங்க காலேஜ் ப்ரொஃபஸர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க காலேஜ் ப்ரொஃபசர் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டுங்க. தினத்தந்தியில் உங்க விளம்பரத்தை பார்த்தேன். உடனே அவர்கிட்ட சொன்னேன். இந்த லெட்டர் கொடுத்து உங்களை பார்க்க சொன்னாருங்க. பரவாயில்லையே, நீ பொழைக்க தெரிஞ்சவர் தான். எதை வச்சு சொல்ற? விளம்பரத்தை பார்த்த உடனே ரெக்கமெண்டேஷனோட வந்திருக்கானே. சரி சரி, உனக்கு என்னென்ன சமையல் தெரியும்? இந்தியன், சைனீஸ். அதெல்லாம் இங்க வேண்டாம். இங்க பட்ஜெட் சமையல் தான். இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடை, ஆப்பம். சரி போதும் போதும், ஏன் ஹோட்டல் மாதிரி கத்துற? இல்லங்க, நமக்கு எல்லா சமையலும் தெரியுங்க. அதாங்க சொல்ல வந்தேன். நல்லா தான் பேசுற. சம்பளம் எவ்வளவு எதிர்பார்க்கற? எனக்கு வேலை தாங்க வேணும். சம்பளம் எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்லைங்க. உங்க சொந்த ஊரு? நமக்கு மதுரைங்க. மதுரைன்னு எங்களையும் சேர்த்துக்கிட்ட? இல்லங்க, எனக்கு சொந்த ஊர் மதுரைங்க. அதாங்க சொன்னேன். ஆமா, இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தீங்க? பரம்பரை தொழில் விவசாயங்க. அது எனக்கு பிடிக்காம நட்சத்திர ஹோட்டலில் வேலை செஞ்சு சமைக்க கற்றுக்கிட்டேங்க. அது மட்டும் இல்லைங்க, எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேங்க. இந்த வீட்ல நாங்க 3 பேர் இருக்கோம். சமைக்கணும், துணி துவைக்கணும், தோட்டத்தையும் பார்த்துக்கணும். மாசம் 1000 ரூபாய் சம்பளம். நீ இங்கே தங்கிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். சம்பளம் எனக்கு இது போதுங்க. வேலையில் வீடு கூட்டுறது, கழுவுறது, மழுவுறது எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க. கவலையை விடுங்க. நாங்க எல்லாம் காலேஜுக்கு போனோம். அவசரமா ஏதாவது டிஃபன் ரெடி பண்ண இதோ முடியுமா? 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேங்க. ராதா, சமையல் ரூம்ல எல்லாத்தையும் காட்டி விடுறியா? ரொம்ப நன்றிங்க. புது ஆளு, எதுக்கும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம ப்ரொஃபசர் தானே ரெக்கமெண்டேஷன் பண்ணாரு, கவலையை விடு. ஹேய் விஜய், எங்கடா? என்ன மச்சான், எதனா விசேஷமா? 2 நாள் ஆளே காணடா. அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, மும்பை போயிருக்கான். அப்புறம் என்கிட்ட சொல்லாமலே போயிட்டான். யோ, சாயா போடியா? வேலை செஞ்சு சம்பளம் கொடுக்க வக்கில்ல, பாக்கு வேணும், பாட்டில் வேணும்னு உயிரை எடுக்கிறான். பாருடா, சின்ன பையனை எப்படி கெடுக்கிறாங்க. தம்பி, உன்னை யாருப்பா பான்பிராக்கு வாங்க சொல்றது? தோ மெக்கானிக் ஆர்டர் ஓனர் ரணத்தை. படிக்க வேண்டிய வயசுல பாவம் வயிற்று பொழப்பாக வேலை செய்ய வந்தா அவன் உங்களை பாக்கு வாங்கினார் சொல்றானா? மாவன அவனுக்கு ஒரு நாளைக்கு வைக்கிறேன்டா கச்சேரி. அப்படியே ஒரு வில்சி ஃபில்டர் சிகரெட் கொடுக்கா. ஏண்டா சிகரெட் வேற வாங்கினார் சொன்னான் அவன்? சிகரெட் அவனுக்கு இல்ல அண்ணாத்த, எனக்கு தான். உனக்கா? சிகரெட் உயரம் கூட இல்ல, நீயா சிகரெட் பிடிக்கிற? அடிங்க. ஏய், அங்க பாரு. ஏய், இவான் மாதிரியே இல்ல. உன் ஆள அழகா புடி, எனக்கு இது போதும். போதும் போதுமா. அம்மா, டிஃபன் ரெடிங்க. ஐ, டிஃபன் ரெடி, வாங்க போலாம். அம்மா, ஓகே. பரவாயில்லையே, இவ்வளவு சீக்கிரமா ரெடி பண்ணிட்ட? நான் ரொம்ப ஸ்பீடுமா. சூப்பர், ரொம்ப டேஸ்டா இருக்கே.
இதுக்கு முன்னாடி விபி யாருக்கா சமைச்சியா? நீங்க வேறம்மா, நம்ம நரசிம்மராவை எங்க ஹோட்டல்ல என் சாப்பாடை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் வீட்டுக்கு நான் சமைக்க கூப்பிட்டாரு. நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனாலதான் கோபத்துல அவர் மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருந்தாரு. கடைசி வரைக்கும் அவர் சிரிக்கவே இல்லைங்க. ஹலோ, மீனா பேசுறேன். ஹாய் மீனு, என்னடா திடீர்னு? ஐயாவுக்கு பர்த்டே இன்னைக்கு, அது ஞாபகம் இருக்கா? ஓ சாரி, இன்னைக்கு என்னோட பர்த்டே இல்ல, மறந்தே போயிட்டேன்டா. நான் உனக்காக காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஓ சாரிடா, ஜஸ்ட் மினிட், அடுத்த செகண்ட் நான் அங்க இருப்பேன். சொல்லாத, செய்.